சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஒரு நிமிஷம் இருமா. இந்த புடவை உங்க அம்மாவோட முகூர்த்த புடவைமா? புடவையில ஒரு வாசம் இருக்குப்பா. அதுதான் அம்மாவோட வாசனையா? ஆமாண்டாமா. அம்மாவோட வாசனைய சுவாசிச்சு மூச்சு காத்த உள்ள இழுக்கிறப்போ அம்மாவே எனக்குள்ள நிறைஞ்சு என் உடம்பு பூரா பரவர மாதிரி இருக்குப்பா. இதுதான் அம்மாவோட டைரியா? ஆமாண்டாமா. இந்த டைரி பூரா உங்க அம்மா கௌரி உன் கல்யாணம் எப்படிலாம் சிறப்பா நடக்கணும்னு எழுதி வச்சிருக்காடாமா. கிராமத்துல இருக்கிற நிலத்தை உன் கல்யாணத்துக்காக தான் விற்கணும், மற்ற எதுக்காகவும் விற்க கூடாதுன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காடாமா. இந்த சொத்து முழுக்க முழுக்க என் பொண்ணு ஆதரிக்கு தான் செய்யணும்னு சொல்லி கௌரியே அவ கைப்பட எழுதின டைரிமா இது. இந்தாமா படி. என் அன்பு செல்ல மாதிரைக்கு அம்மாவின் ஆசை முத்தங்கள். ஆதிரை, என் அன்பு மகளே, அம்மா உனக்காக தான் இதை எழுதுற. ஒரு பொண்ணு தாய்மையில தான் முழுமையடைவான்னு சொல்லுவாங்க. என்ன முழுமையாக்குனது நீதான் ஆதர. என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா கூப்பிடுவாங்க. ஆனா நீ என்ன உன்னோட மழல குரல்ல அம்மானு கூப்பிட்டப்ப எனக்குள்ள ஏற்பட்ட மனநிறைவோ சந்தோஷமோ வேற எதுலயுமே கிடைச்சதில்ல. ஆனா இதையெல்லாம் ரொம்ப காலத்துக்கு அனுபவிக்க எனக்கு தான் கொடுத்து வைக்கல. ஒரு அம்மாவா உனக்கு நான் கொடுக்க வேண்டிய பாசத்தையும் பாதுகாப்பையும் கொடுக்க முடியாம விட்டுட்டு நான் போக போறேன் என் செல்லம். நீ விவரம் தெரிஞ்சு என்ன தேடுறப்ப காலம் ஆடின கண்ணாம்பூச்சி ஆட்டத்துல நான் காணாம போயிருப்பேன். ஒரு போட்டோவாதான் நான் உன் கண்ணுக்கு தெரிவேன்.
எம்மாடியா அதுல அழுவாதம்மா. ஆதிர, நான் இல்லைன்னு நீ கவலைப்படாத. நான் இருந்து உன்னை எப்படி எல்லாம் பாத்துக்குவேனோ அதை விட கோடி மடங்கு அதிகமா உன் அப்பா உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்பாரு. அதே மாதிரி நீயும் உன் அப்பாவை அவருக்கு அம்மாவா இருந்து நல்லபடியா பாத்துக்கோ. உன் அப்பாவுக்கு என்னையும் உன்னையும் தவிர வேற உலகம் தெரியாது, சூதுவாது தெரியாத அவரோட நல்ல மனசுக்கு எந்த கஷ்டமும் வந்துடாம பாத்துக்கோ. நீ உன் அப்பா தோள்ல சாஞ்சேன்னா அது ஏன் தோள்ல சாஞ்ச மாதிரி, நீ உன் அப்பா மடியில படுத்தேன்னா அது ஏன் மடியில படுத்த மாதிரி. அதனால நான் இல்லையேன்னு வருத்தப்படாத. உன் அப்பா உருவத்துல நான் இருக்கேன், அவரு உன் மேல வச்சிருக்கிற பாசத்துல நான் இருக்கேன். நான் எப்பவும் உன்னோட மூச்சு காத்துல இருந்துகிட்டே தான் இருப்பேன். இப்படிக்கு அடுத்த ஜென்மத்திலயும் என் ஆதரைக்கு அம்மாவா பிறந்து இந்த ஜென்மத்துல கொடுக்க முடியாத அன்பையும் பாசத்தையும் கொடுக்க ஆசைப்படும் உன் அம்மா கௌரி.